ஜகத்தையும் ஈஸ்வரனையும் புரிஞ்சுக்கும். ஜகத்துங்கிறதுல என்னென்ன உள்ளே வைக்க போகிறோம், ஈஸ்வரங்கிறதுல என்ன வைக்க போகிறோம். இப்போ 2 பெட்டி, ஈஸ்வரன் பெட்டி, ஜகத் பெட்டி. இந்த ஜகத் பெட்டியில் என்ன போடும்னா சித்து அச்சித்து 2யும் போட போகிறோம். அறிவுடையவை, அறிவற்றவை. நாமெல்லாம் அறிவுடையவர்கள். இந்த மண்டபம் போன்றதெல்லாம் அறிவற்றது. இது 2 சேர்ந்து தான் சித்து, ஜகத்து. ஜகத்துன்னு நான் ஒரு வார்த்தையை சொன்னேன்னா அதில் உயிரினங்களும் உயிரற்றவையும், அறிவுடையதும் அறிவற்றதும், அசைவன அசையாதன 2மே சேர்ந்து போடக்கூடியது. சராசரம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜட அஜடம் அப்படின்னு சொல்லுவாங்க, சித் அச்சித்துன்னு சொல்லுவாங்க, நாம ரூபங்கள்னு சொல்லுவாங்க. உள்ள போட்டலாம். இந்த பக்கத்தில் ஈஸ்வரன் அப்படின்னு வரும்பொழுது இறைவனை போட்டுறோம். அவர் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்க. உண்மையிலேயே இந்த ஜகத்துக்கு வேறாக ஈஸ்வரன் ஒன்று கிடையாது. எல்லா மதங்களும் இந்த பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது, இறைவன் அதற்கு வேறானவர் நினைக்கிறாங்க. அதற்கு வேறானவர் ஏன்னா குயவன் வேற, பானை வேற. இந்த ஜகத்துங்கிற பானையை குயவன் செய்தான். அவன் பானையாக மாறிடல, அவன் வேறையாக தான் இருக்கிறான், பானைக்கு வெளியே இருக்கிறான். இப்போ இறைவன் இந்த ஜகத்தை படைத்ததுனால குயவன் என்று வைத்து கொண்டால் அவர் எங்கே இருப்பார்? ஒரு கேள்வி. ஜகத்துக்கு வெளியே இருப்பாரா? அம்போன்னு அப்படி விட்டுற முடியுமா? ஜகத்தோ அளவற்றது, அதற்கு வெளியேன்னு ஒன்று கிடையாது. ஜகத்துக்கு வெளியேன்னு ஒன்று கிடையாது. அப்போ இறைவன் வெளியே இருக்க மாட்டார். அவர் வெளியே கொண்டு போய் போட்டோம்னா ஜகத்து சைஸை விட பெருசாக இருக்கணும் அவர், ஏன்னா இதே படைச்சவர். ஆனால் நம்ம மனசில் எப்பவுமே ராமர் கிருஷ்ணர்ன்னு தான் நினைக்கிறதுனால இறைவன் சொன்ன உடனே ஒரு உருவத்தை பார்ப்போம். இப்படி ஜகத்துக்கு வெளியே ஏதோ ஒரு சின்ன ஆஃபீஸில் ஒரு தனியாக உட்காந்துருப்பான்னு சொல்கிறது அபத்தமாக இருக்குது. ஜகத்துக்கு உள்ளே இருப்பாருன்னு சொன்னோம்னா அதுவும் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது. அப்போ நான் ஜகத்துக்கு உள்ளன்னா நம்ம எல்லாரும் இருக்கிற மாதிரி அவர் ஒருத்தர் இருப்பார். இங்கே இடம் உட்காரத்துக்கு அவர் தேடுவார். இப்போ நம்மளை மாதிரி அவர் பார்க்குறதுனால 6 அடி உயரத்துக்கு மேலே நம்மளால் பார்க்கவும் முடியாது. ஒருவேளை கிருஷ்ணர் 20 அடி உயரத்தில் வந்தாருன்னா நம்ம இறைவன் கூட நம்ப மாட்டோம், பிசாசு பேயின்னு பயந்துடும். இறைவனை பற்றி நம்ம என்ன தான் தெரிஞ்சு வச்சுருக்கிறோம்? ஜகத்து வேற இறைவன் வேறன்னு வச்சாதானே இந்த பிரச்சனை. ஜகத்தே இறைவன் வச்சிட்டோம்னா அவர் எங்கேயும் தேட வேண்டியது இல்லைல்ல, வெளியும் இல்லை உள்ளேயும் இல்லை, ஜகத்தே அவர் தான். பானையில் மண் எங்கே இருக்கிறது? பானைக்கு உள்ளேயா, பானைக்கு வெளியேயா? பானையாக இருக்கிறது. இப்போ இறைவனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? இறைவன் என்பவன் ஜகத்து தான். அப்போ இறைவனுக்குள்ள தான் நாம் எல்லாம் இருக்கிறோம். அறிவற்ற ஜடமாகிய இந்த உலகமும் இருக்குது. எல்லாம் 7 லோகங்களும் அதில் இருக்கின்ற ஜீவராசிகளும் அடங்கிய ஒரு முழு முதலை தான் நம்ம இறைவன்னு சொல்கிறோம். இப்போ இறைவன்ற வார்த்தையை ஜகத்தை வச்சு தான் சொல்கிறோம். ஒருவேளை ஜகத்து இல்லைன்னா, அவர் சிருஷ்டி பண்ணலைன்னா அவர் எல்லாம் போயிடுவாரா? அப்போ அவர் எங்கே இருப்பார்? ஜகத்தே இல்லை, அப்போ ஜகத்து உள்ளேயும் இல்லை வெளியும் இல்லைன்னா அவர் எங்கே இருப்பார்? எங்கேங்கிற கேள்வியே கிடையாது. ஏன்னா எங்கே என்பது இடம், எப்போதுங்கிறது காலம். காலமும் இடமுமே பகவான் சிருஷ்டி பண்ணது பிறகு தான் வருது. அப்போ அவர் எங்கே இருக்கிறாருன்னா எங்கேங்கிற கேள்வியே கேட்கக்கூடாது, எப்போங்கிற கேள்வியும் கேட்கக்கூடாது, எந்த மாதிரி இருந்தாலும் கேட்கக்கூடாது. எல்லாமே சிருஷ்டி பின்னாடி தான். ஏனென்றால் அவர் நிர்குணம், சொரூபம். இப்போ இதெல்லாம் அவருடைய குணங்கள். இந்த குணமாக வெளிப்பட்டிருக்கின்ற சித்த அசித்த ரூபமான இந்த ஜகத்தை தடஸ்த லட்சணம்னு சொல்கிறோம். உடனடியாக அறியக்கூடியதுன்னு அர்த்தம். தடஸ்த. இந்த தடஸ்த லட்சணத்தை வைத்து சொரூபத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தடஸ்தம் நமக்கு வேண்டியதில்லை, சொரூபம் தான் தெரிஞ்சிடுச்சேன். அடையாளம் தெரிஞ்ச பிறகு நம்ம அடையாளம் காட்டி கொடுத்தாலும் நம்ம வச்சுட்டு இருப்போமா? இந்த சிவப்பு சட்டக்கார் கொடை வச்சுருந்தவர் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்புறம் கொடையெல்லாம் இல்லாத போது கொஞ்சம் கொடையை வச்சிங்க சார், நான் மறந்துட்டு போகிறேன்னு சொல்ல போகிறோமா? ஆளை கண்டுபிடிச்ச பிறகு கொடை சட்டை கலர் எல்லாம் தூக்கி போட்டுட்டோம். இப்போ இறைவனுடைய சுரூபத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஜகத் தேவைப்படுது. இப்போ ஜகத்தே இல்லாத போது அவர் எப்படி இருப்பார்னா நிர்குணமாக இருக்கணும்.
ஏன்னா இந்த ஜகத்தெல்லாம் சகுனம். இந்த நிர்குண பிரம்மம் கடவுள் இப்போ சிருஷ்டி பண்ண போகிறார். குணத்தை தானே சிருஷ்டி பண்ணணும். ஏன்னா ஜகத் எது? குணம். அப்போ அவர்கிட்ட என்ன வெளியே வந்திருக்கணும்? குணங்கள் வரணும். அவர்கிட்ட இந்த 3 குணங்கள் வெளிவந்து தான். அது சத்துவம், ரஜசு, தமசு. ஆம், நம்மகிட்டேருந்து வருது. பகவான் நம்ம சொல்கிறோம், உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கிட்டேருந்து சொல்லணும். ஏன்னா நம்ம பிரம்மம், நம்ம கடவுளாக அறியப்பட போகிறோம், நம்ம கடவுளாக வாழ போகிறோம், அளவற்ற பிரம்மமாக வாழ போகிறோம். அதனால் எந்நேரமும் இறைவன் இறைவன் அவரை பற்றி புகழ்ந்துட்டுருக்கூடாது. நாம் தானே படைத்தோம், நீங்கள் தானே படைச்சிங்க. சொல்லுங்கள், நிர்குணமான நீங்கள் சகுனத்தை எப்படி படைச்சிங்க? சகுனமாக ஆயிட்டீங்களா? 3 குணமாக ஆயிட்டீங்களா? அப்போது படைக்கப்பட்டது உண்டாயி இல்லையா? பிரம்மத்துக்கிட்ட கேட்டேன், எதை படைச்சியானா? நான் எப்போ இப்படி தான் இருக்கிறேன், நிர்குணமாக தான் இருக்கிறேன். இல்லை குணமாக இருக்க ஜகத்தெல்லாம் வருதுங்கிற யார் சொல்கிறாங்க? இல்லை ஜகத்தில் இருக்கவங்க சொல்கிறாங்க. ஜகத்தில் இருக்கவங்களுக்கு வேணும்னா அவங்க தோன்றியதும் மறைந்ததும் அவங்களுக்கு பெருசாக இருக்கலாம். ஆனால் இந்த நிலையில் அவன் நானாக அவர்கள் மாறிவிட்டால் ஜகத் என்பதே இல்லை. அதனால் மாண்டூக்கியத்தில் அஜாதிவாதத்தை நம்ம கௌடபாதர் அழகாக சொல்கிறார். எனவே இந்த சிருஷ்டின்னு வந்துடுச்சுன்னா அவர் குணத்தை தான் சிருஷ்டி பண்ணுறார். அப்போ சிருஷ்டி முழுக்க குணம் இருக்குமா இல்லையா? எல்லாத்துலையும் குணம் இருக்கணும் இல்லை? 3 குணங்களும் இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. கூடு குறைச்சலாக இருக்கலாம். முக்குண கலப்பால் உண்டானது தான் ஜகத்து. முக்குணங்களும் நீங்கியது தான் பிரம்மம். இதை புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த 3 குணங்களும் என்ன அப்படின்னு ஒரு அறிமுகம். சத்துவம் என்றால் என்ன? சத்துவம் என்றால் ஞான சக்தி, எதையும் அறிகின்ற சக்தி. அறிகின்ற சக்திங்கிறதுனால அது அறியாமையில் தான் இருக்கணும். இப்போ குழந்தைக்கு அறிவு சக்தி இருக்கா இல்லையா? ஆனால் எதாவது அறிஞ்சு வச்சிருக்கா? அப்போ அறியாமை எங்கே இருக்குது? அறிவிட்டு தான் இருக்குது. அறிவுடைய ஒரு பொருள்கிட்ட தான் அறியாமல் இருக்க முடியும். இதுகிட்ட அறியாமை நிறைய இருக்குது சார்னு யாராவது சொல்லுவாங்க? முதல்ல இதுக்கு அறிவு இருக்குதான்னு சொல்லு. அறிவை கொடுத்துட்டு அப்போ கேட்டோம்னா அறியாமல் இருக்குதுன்னு அது சொல்லும். அப்போ அறியாமைக்கு இருப்பிடம் எங்கே? அறிவு தான். நம்முடைய சத்துவ குணத்தில் தான் அறிவும் தோன்றுது. ஆனால் இப்போ அறிவு கொடுத்தாச்சு, என்ன பண்ண போகிறோம்? ஏதாவது அறிவை கொடுங்க அப்படின்னு ஒரு தொழில் செய்யணும் இல்லை? அப்போ அது தொழிலாக மாறும் பொழுது அது குணங்கிறோம். தொழில் இல்லாமல் இருந்தால் சத்துவம் என்னவா இருக்கும்? சொரூபமாயிடும், ஞானமாயிடும். அப்போ அந்த ஞானம்தான் தொழில் ரீதியாக அறியும் பொழுது சத்துவம்னு சொல்லுது. நீங்களும் சொல்லுங்கள், நீங்கள் தொழில் ரீதியாக அறிகிறவங்க தானே? ஞான தொழில் தானே செய்கிறீங்க. புஸ்தகம் படிக்கிறீங்க, கலர் பார்க்குறீங்க, எதை செய்கிறீங்க, எதையாவது அறிந்து கொண்டே இருக்கிறீங்க. ஆனால் அறியறதை விட்டுட்டா நீங்கள் எல்லாம் போயிடுவீங்களா? இந்த தொழிலை விட்டுட்டா நீங்கள் எல்லாம் போயிடுவீங்களா? இந்த கர்மத்தை விட்டுட்டா எல்லாம் போயிடுவீங்களா? அதனால சொல்ற கர்மத்தை விடுங்கிறார். சொரூபத்துக்கு போனோம்னா கர்மத்தை விடுங்கிறார். கர்மத்தால் சொரூபத்தை அடைய முடியாது. சர்வதர்மான் பரிதீச்சிய, எல்லா கர்மங்களை விடுனா கர்மங்களெல்லாம் குணரூபமானது. நீ அறிவு கர்மம் செய்தீன்னா சத்துவம், சரீர கர்மம் செய்தீன்னா அது ரஜஸ், இயக்கம். இந்த செயலினுடைய அறிவினுடைய பலனை அனுபவிச்சுன்னா அது தமசு. இப்போ உணர்வு, அறிவு, செயல், இந்த 3 குணம். இப்போ முதல்ல என்ன படைச்சார்? அறியும் தொழிலையும் செய்யும் தொழிலையும் அனுபவிக்கும் தொழிலையும் தான் அவர் படைச்சார். இது 3 நம்மக்கிட்ட இருக்கா இல்லையா? இது தான் அவர்கிட்ட இருக்கும்போது குணம்னு சொல்ல மாட்டோம். அவர் பெரியவர் இல்லையா, அதை சக்திங்கிறோம். அவருக்கு ஒரு சக்தி இருக்குடா. அவருடைய குணம் என்ன? சக்தி. சக்தியை காட்டிட்டாருன்னா ஜகத்து, காட்டாமல் வச்சிருந்தா சக்தன். அவர் சொரூபமாக இருக்கிறார்.
இந்த சத்துவத்தை ஞான சக்தி, ரஜச கிரியாசக்தி, தமச இச்சாசக்தி அப்படின்னு அவருக்கு நம்ம சொல்கிறோம். நமக்கும் இந்த மூன்றும் இருக்கிறது. நாம பிரம்மம் தானே, நம்முடைய சொரூபம் பிரம்மம். சக்தி நம்மக்கிட்ட வெளிப்படுது. எப்படி வெளிப்படுது? கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுது. சொல்பமாக வந்ததுன்னா அது ஜீவனுங்கிறோம். கிராண்டு ஸ்கேலில் அவர் பண்ணாருன்னா அவர் சிருஷ்டிகர்த்தா, இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். நாமும் இறைவன் தான். நாம் வேணால் கிராண்டு ஸ்கேல்லையும் பண்ணலாம். ஆழ்ந்து தூங்கும்போது ஒரு கனவு கண்டிங்கன்னா உங்கள் இச்சா ஞான கிரியாசக்தி மூன்றும் ஒரு உலகத்தை படைக்கும். அங்கே எவ்வளோ பேர் உங்களை நம்பி கனவுல நடமாடுறாங்க. நம்ம கனவை நிறுத்திடக்கூடாது. சுவாமி கனவை நிறுத்திட்டாருன்னா நம்ம பிரளயம் ஆகிடுவோம் அப்படின்னு நாங்கள் பேசிக்குவாங்க நம்ம ஜனங்களெல்லாம். அவங்க மறுபடியும் என்னிடையே மறைஞ்சு போகிறாங்க. நாமளும் பிரம்மன் தான். இப்போ நீங்களெல்லாம் எப்படி சிருஷ்டி செய்தார்னு சாஸ்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிரம்மமாக இருந்தால் எப்படி சிருஷ்டி பண்ணீங்கன்னு கொஞ்சம் கற்பனை தான் பண்ணி பாருங்களேன். நமக்கு என்ன பஞ்சமா? அப்படி கற்பனை பண்ணுறதுக்கு நமக்கு போதிய அளவுக்கு அறிவு இல்லாதனால சாஸ்திரத்துக்கிட்டே ஒப்படைச்சிடும். அது சொல்லுது, மூன்றை கொண்டு தான் இந்த சிருஷ்டி நடந்தது. இச்சா ஞான கிரியை, சத்துவ ரஜசு தமசு, அறிவு செயல் உணர்வு. இந்த மூன்றும் உங்ககிட்ட வெளிப்படுது. உங்கள் அறிவு வெளிப்படும் இடம் புத்தி, உங்கள் உணர்வு உணரப்படும் இடம் மனசு, உங்களுடைய செயல்கள்லாம் உருப்படும் இடம் உங்களுடைய சரீரம், இந்திரியங்கள். இந்திரியங்களாக ரஜோகுணமும், புத்தியாக சத்துவகுணமும், மனமாக தமோகுணமும் இருக்கிறது. உங்கள் மூணும் இருக்குது இல்லையா? இதுதான் நம்ம பொழப்பே. இந்திரிய, மன, புத்தி, இந்த மூன்றும் தான் இந்த நான் என்ற குணங்கள். இந்த முக்குணமும் நீங்கிடுச்சுன்னா இந்திரியங்களை அடக்கி மனதினுடைய எழுச்சி உணர்வுகளெல்லாம் சாந்தப்படுத்தி புத்தியில் ஆத்மாவையே சிந்திச்சுட்டு இருந்தேன்னா அதன் தொழில் உருப்படியாக இருக்கு, நல்ல தொழிலை செய்யுது. இப்படி தான் பகவான் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தார். எந்த இந்திரியங்களும் இல்லாமல், எந்த உணர்வும் காட்டாமல், எதையும் அறிய விரும்பாமல், இரண்டாவதே இல்லாமல் தான் மாத்திரமாக இருக்கிறார். நம்மளால் அப்படி இருக்க முடியாது. குறைந்தபட்சம் குணத்தை குறைக்கலாம். உணர்வை குறைப்போம், செயலை குறைப்போம், தேவையில்லாத அறிவையும் குறைப்போம். குறைக்க 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 நாம் சொரூபத்துக்கு நெருங்கிட்டே இருக்கோம். எவ்வளோ ஒருவன் இந்த இச்சா ஞான கிரியையை, சத்துவ ரஜஸ் குணங்களுடைய ஆட்டத்தை, சேட்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக விடுறானோ அது பேர் துறவு, அது பேர் சந்நியாசம், கர்ம சந்நியாசம். அப்போ சந்நியாசங்கிறது எதுக்காக? தன் சொரூபத்தை அடையிறது தான். அறியாமையினால சொரூபம் எதுவென்று தெரியாமல் இந்த குணங்களையே நான் என்று நினைத்து கொண்டு நான் அறிபவனாகவும் செய்பவனாகவும் அனுபவிப்பவனாகவுமே வாழ்ந்துட்டேன். கர்த்தா, போக்தா, ஞாதா. அறிபவனான்னா ஞாதா, உணர்பவன்னா போக்தா, செய்பவன்னா கர்த்தா. இந்த மூன்றையும் செய்யறது யாருன்னா அகங்காரங்கிற ஒருத்தர். அவன் அகங்காரம் யாரு? இந்த மூன்றுதையும் செய்து விட்டாக்கா அவன் ஆத்மா. மூன்றுதையும் செய்தான்னா அகங்காரம். அப்போ அகங்காரங்கிறது இறைவன், கடவுள் என்பது சொரூபமாகிய ஆத்மா. இப்போ அகங்காரம் ஈஸ்வரன். இப்போ அகங்காரம் ஈஸ்வரன் ஆகணும்னா என்ன பண்ணோம்? இந்த கர்த்தா ஞாத்தா போக்தாவியம் இறைவன் காரணமாக செய்துட்டு இறைவனுக்கு பிரீதிக்காக செய். அப்போ இறைவனாக அது மாறிடுச்சு இல்லையா? அகங்காரத்துக்கு தனக்குன்னு ஒரு வேலை இல்லையே, அது அறிகிறது. இறைவன் காரியமாக செய்து, இறைவன் பணி செய்தான் நான் இதை படிக்கிறேன், இறைவன் செய்ய சொன்னான் இந்த பூஜையும் செய்கிறேன், இறைவன் பிரசாதமாக அனுபவிக்க சொன்னான் பலனை அனுபவிக்கிறேன் அப்படின்னு மாதிரி கர்மயோகம். இப்போ கர்மயோகத்தினால அகங்காரம் ஆத்மாவுக்கு நெருங்குகிறது, இறைவனாக மாறுது. அப்போ இறைவன் மறுபடியும் கடவுளாக மாறுகிறான். இதுதாங்க ஒரு ஷார்ட்கட்டு நாலேஜ். இப்போ நாம் ஸ்லோகத்தை வந்து போய் பகவான் முறையில் நம்ம அதை கற்றுக்குவோம். ரெண்டாவது பக்கம் குணத்தை அறிமுகப்படுத்துகிறார் பகவான். நான் சொல்கிறேன் பதம் பதமாக, அதை நம்ம சொல்லுவோம்.
சத்வம் சுகே சஞ்சயதி ரஜஹ கர்மணி பாரத ஞானம் அவ்ருத்யது தமஹ பிரமாதே சஞ்சாயத் யுத. ஏ அர்ஜுனா, இந்த சத்துவம் என்கின்ற குணம் என்ன செய்யும்னா சுகத்தை உண்டு பண்ணுகிறது, சௌகரியத்தை கொடுக்கிறது. ரஜ என்றது உன்னை கர்மங்களில் ஈடுபடுத்துகிறது. ஞானம் என்ற உன்னைய அறிவை மறைப்பதாக தமம் இருக்கிறது. அதனால் பிரமாதே சஞ்சாயதே என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் இந்த பிரபஞ்சத்தை பொடி பொடியாக்கிடும். கடைசியில் பொடிக்கு ரொம்ப ஃபைன் பவுடர் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபிசிக்ஸில் இருக்கவங்க சொல்லுவாங்க அது ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படை துகளாக தான் நம்ம உடைக்க முடியும். அப்போ ஒரு துகள் இருக்கணும்னா அதுக்கு இடம் வேணும். ஆகாசம் நம்ம பொடி பொடியாக பண்ண முடியாது. ஆகாசமும் ஒரு துகளும் இருக்குது. இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் தூளாக்கிட்டோம், மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிட்டோம். மிக்சி ஜாரும் போயிடுச்சு. இப்போ ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கும். அதனால் நம்ம ஒரு பார்ட்டிகிள் எடுத்துக்குவோம். அதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதை சுற்றி ஒரு ஆகாயம் இருக்குது. இப்படி நீங்கள் கற்பனை பாருங்கள். அந்த பார்ட்டிகிள் 3 குணங்களால் ஆனது. ஃபிசிக்ஸில் சொல்லுவாங்க அதுக்கு மாஸ் எடைன்னு ஒன்று இருக்குங்க, அதுக்கு ஸ்பின்னு ஒரு சுழற்சி இருக்குங்க, அதுக்கு சுற்றுப்புறத்தை உணர்கின்ற உணர்வும் இருக்குங்க. நமக்கு தெரிஞ்சது எலக்ட்ரான், அதான ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள். எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. எலக்ட்ரானை உடைச்சாங்களா? எலக்ட்ரான் உடைக்க முடியாத ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள். புரோட்டானை உடைக்கலாம், அதை உடைச்சா நூற்றுக்கணக்காக அதெல்லாம் வருது. எப்படி இருந்தாலும் அந்த 100ல் 1 எலக்ட்ரான். ஒரு எலக்ட்ரான், அதை சுற்றி ஒரு ஆகாயம். இப்போ கொண்டு வந்து வச்சிடும். ஒரு கோலி குண்டு தான் எலக்ட்ரான், அதை சுற்றி இருக்கிறது ஆகாயம். இது தானே ஜகத்து. இப்போ நம்மெல்லாம் கூட அதில் அடங்கிடுவோம். எல்லாமே இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள். அந்த பார்ட்டிகளுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் கொடுக்கறது ஒரு மாசுன்னு சொல்லக்கூடிய சத்து, சுழற்சின்னு சொல்லக்கூடிய இயக்கம், உணர்வுன்னு சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கிறத ஃபீல் பண்ணுது. எலக்ட்ரான் புரோட்டானு ஃபீல் பண்ணும். அது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். யாரோ பக்கத்தில் இருக்கிறாங்களே, வாங்க வாங்கன்னு, நான் இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன், உணர்றேன் அப்படின்னு. அப்போது எதுவுமே இல்லாவிட்டாலும் அதனுடைய தன்மை வெளியே பரவி இருக்கும். அதை புலம்னு சொல்கிறோம், ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போ எலக்ட்ரானுக்கு ஒரு ஃபீல்டு இருக்கும் இல்லை, தன்னை சுற்றி. அந்த ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். காந்தத்துக்கு ஒரு ஃபீல்டு இருக்குது, பக்கத்தில் அது நெருக்கமாக கவரும், தள்ளி போனால் கவர்ச்சி பி குறையும். அப்போ அதுக்கு ஒரு உணர்வு இருக்குது இல்லை. காந்தத்துக்கு எடையும் உருவமும் ஒரு செயலும் இருக்குது. அப்போ இந்த 3 தான் பகவான் சொல்கிறாரு, சத்துவம் ரஜஸ் தமசுங்கிறார். எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தினுடைய அடிப்படை பொருளிலேயே இந்த 3ஐயும் வைத்திருக்கிறேன். எலக்ட்ரானுடைய நிறையாக உணர்வாக இந்த தமசை வைத்திருக்கிறேன். அதன் சுழற்சியாக ஸ்பின்னாக அதன் கிரியாசக்தியாகிய ரஜஸை வைத்திருக்கிறேன். அது அறிவும் தன்மையாக சத்துவத்தை வைத்திருக்கிறேன். இப்போ உணர்வும் இருக்குது, அறிவும் இருக்குது. அப்போ எலக்ட்ரான் என்ன உணர்ந்தது? ஏதோ ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்னு உணர்ந்தது. அப்புறம் அறிவுன்னு என்னென்னு கண்டுபிடிச்சது? இது புரோட்டான்னு கண்டுபிடிச்சது. அப்போ அறிவும் தன்மையும் உணரும் தன்மையும் செயலும் ஒவ்வொரு துகள்லையும் இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்தில் இந்த முக்குணங்களும் ஆட்சி செய்கின்றன. இப்படி நாம் ஃபிசிக்ஸ் அடிப்படையாக நம்ம பேசிட்டோம். பகவான் காலத்தில் அர்ஜுனனுக்கெல்லாம் அவ்வளோ ஃபிசிக்ஸ் தெரியாது. ஃபண்டமெண்டல் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அவர் பகவத்கீதையில் சொல்லுவாரா?
அப்புறம் யாரும் அந்த புக்கு தொடமாட்டாங்க. எளியவனும் படிக்கணும். அதனால் நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறாருடா. இந்த சுகம் என்று சொல்லக்கூடிய சௌகரியத்தை அறிகின்றதை சத்துவம் என்றும், செயல் உங்ககிட்ட எப்பெல்லாம் செயல் வெளிவருதோ கர்மங்கள், அதை ரஜஸ் என்றும், உன்னுடைய தூக்கம் சோம்பல் அந்த இன்பத்தை தமஸ் என்றும் நீ வைத்துக்கொள். ஞானத்தை இது மறைக்குது, ஞானத்தை செயல்பட வைக்குது, ஞானத்தை அறிய வைக்குது. ஞான சொரூபமான உன்னை அறிவு சுகம் தேடும் அறிவுடையவனாகவும் செயல் உண்டாக்கக்கூடிய கர்மியாகவும் அனுபவித்து ஓய்வில் இருக்கக்கூடிய ஜடத்தன்மையும் இருக்கக்கூடிய தமசையும் நீ முன்கிட்டே புரிஞ்சுக அப்படின்னு அறிவும் கொடுத்துருக்கிறார். அப்போது ரஜஸ் சத்துவத்தை பிரகாசத்துவம் அப்படிங்கிறோம், ரஜச கிரியாத்துவம்ங்கிறோம், தமச மோகத்துவங்கிறோம். இப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ மனம் கிட்ட போயிடுவோம். நம்முடைய மனதை எடுத்துக்குவோம். மனங்கிறது உணர்வு மயமானது இல்லையா? அது மனதிலையும் ஒரு பிரகாசத்துவம் இருக்கும் பொழுது நம்ம சுகமாக ஃபீல் பண்ணுறோம். அதில் ரஜஸ் வந்துடுச்சுன்னா இந்த மனம் பரபரகுது, ஏதாவது செய்யலான்னு உடம்பை தூண்டி கை காலை அசைக்குது, கண்ணை திறகுது, வாயை திறகுது, கொட்டாய் விடுது, ஜன்னலை திறகுது, பெட்டியை திறகுது, புசை திறகுது, எதையாவதுன்னு செய்யும். இந்த மனசுக்கு தமஸ் வந்துடுச்சுன்னு சொன்னால் ஒரு மோகம் வந்துடும். என்னத்தை செய்யறது, என்னத்தை அறியறது, சும்மா இருப்போம் அப்படின்னு. அது பேர் பிரமாதா, கவனக்குறைவு அப்படின்னு வருது. இவ்வாறு நமக்கு இந்த ரஜஸ் சத்துவ தமச நமக்கு பகவான் அறிமுகப்படுத்துகிறார். இல்லை, இது வந்து பிரமாதே. இது வந்து பிரமாதம்னா கவனக்குறைவு. பிரமாதமா அது பிரமாதா. இந்த இடத்துல அந்த சொல்லு பிரமாதேங்கிறது கவனக்குறைவு, மோகத்துவம், மதிமயங்க நிலை, ஒரு டல்னஸ், ஒரு டார்பிட் கண்டிஷன். நமக்கு சிலமே மனம் அப்படி தான் இருக்கும். எதையும் ஈடுபடாமல் புத்தகம் படிக்க முடியாது, விளையாட்டுக்கும் போக முடியாது, சமையலும் பண்ண முடியாது, அப்படியே பெட்லேயே சோஃபாவில் இருக்கிறோம். அப்போ தமஸ். ஏதாவது செயலில் இறங்கிட்டோம்னா ஏணி போட்டு ஏறி ஒட்டடை அடிக்கிறது, சமையல் பண்ணுறது அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தோம்னா ரஜஸ். அல்லது எல்லாத்தையும் விட்டுட்டு சிந்திக்கிறதுக்கு போயிடும், அப்போ அறிவுக்கு போயிடும், அப்போ சத்துவம். இப்படி நமக்கு அறிமுகம் கொடுத்துருக்கிறார். இந்த மூன்றும் என்னென்ன பண்ணுவது எப்படின்னு சொல்கிறார். உன்னிடம் எப்படி வெளிப்படுதுன்னு காட்டுறார். தத்ர சத்வம் நிர்மலத்வாத் பிரகாசகம் அநாமயம் சுகசங்கேன பத்னாதி ஞானசங்கேன ச அனக. இந்த இடத்துல அர்ஜுனனை அனக பாவமற்றவனே, அகம்னா பாவம், அனகன்னா பாவமற்றவன், எந்த பாவமும் செய்யாதவனே என்று கூறி, இந்த சத்துவம் உன்னை எப்படி பந்தப்படுத்துது, உன்னை அறியாமையில் எப்படி ஒட்ட வைக்குது, உன்னை ஞாத்தாவாக எப்படி மாற்றுது அப்படின்னு சொல்கிறேன். நீயோ ஞானஸ்வரூபமான பிரம்மம், நிர்குண வஸ்து. ஆனால் இந்த குணம் என்ன பண்ணுது, உன்னை அறிபவனாக மாற்றி விடுகிறது. உன்னை அறிபவனாகனா ஒரு தொழில் செய்கிறவன், எந்நேரமும் அறியணும், ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், இதை தெரிஞ்சுக்கணும், அதை தெரிஞ்சுக்கணும்னு வாழ்நாள் முழுக்க நாம் அறிவை தேடுவது தான் நம்மளுடைய வாழ்க்கையை போடுது. பிஹெச்டி படிக்கிற முறைக்கும் அறிவை தேடுறது, அதுக்கப்புறம் அறிவை தேடுறது நிற்குதா? சேனல்லாம் பார்த்து எதோ அறியுது, உலகத்தை அறிய பார்க்குது, மற்றவங்களை அறிய பார்க்குது. இந்த அறிவு தொழிலேருந்து நீ விடுபடவே முடியாது. இதனால் உனக்கு பந்தம் ஏற்பட்டு மீண்டும் அறிபவனாக பிறக்கிறாய். பந்தத்தை ஏற்படுத்துவது இந்த சத்துவம் கூட அப்படிங்கிறார். இந்த விதத்திலே தத்ர சத்துவம் நிர்மலத்வாத், தூய்மையாக இருப்பதனால், அது நிர்மலம்ங்கிறார், இருப்பதனால் பிரகாசகம், அது பிரகாசமாக இருக்கிறது, அறிவுடையதாக இருக்கிறது. பிரகாசகம்னா எல்லாத்தையும் அறிவது என்று அவர் சொல்கிறார். அது அனாமயம், விகாரமற்றது.
விகாரமற்றது, மாறுபாடற்றது இந்த சத்துவம். தெரிஞ்சுக்க. இது என்ன பண்ணுது? உன்னை அறிபவனாக மாற்றி விடுகிறது. சத்துவம் வந்துடுச்சுன்னா நீ என்னவாயிடுற? சைதன்யமாக இருக்கிறவன் இப்போ அறிபவனாக, அகங்காரியாக மாற்றிடுது, ஞாத்தாவாக மாற்றுகிறது. அப்படியெல்லாம் அவர் சொல்லலை, நாம் அப்படி வளர்க்கணும். நம்முடைய முன்னுரைப்படி இப்போ நீங்கள்லாம் இப்போ சத்துவத்தில் இருக்கிறீங்க, அறிபவனாக உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. அடுத்து எழுந்து நீங்கள் நடந்து போனீங்கன்னா கிரியா செய்பவனாக, நடப்பவனாக, செயல் கர்மியாக மாறிடுறீங்க. எதுவும் செய்யாமல் அமைதியாக காஃபி மட்டும் குடிச்சிட்டு இருந்தோம்னா போக்தாவாக இருக்கிறீங்க. அப்போ தமோகுணம். 3 இருந்தால் தானே நம்ம இருக்க முடியாது. 3 உங்களை சரீரத்தில் மாட்டி வைக்குதா இல்லையா? அறிபவனாக இருந்தால் சரீரத்தில் இருந்தாகணும். ஏன்னா கண்ணு வேணும். கரிபவன் நீ மாறிட்டீங்க, கண் இல்லாமல் எப்படி அறிய முடியும்? காது இல்லாமல் அறிய முடியும். அப்போ சரீரத்தில் மாட்டிட்டீங்க. கர்மியாக மாறிட்டீங்கன்னு வைங்க, செயலுக்கு வந்துட்டீங்க. அப்போ சரீரம் வேணுமில்ல, கை கால் விரல் எல்லாம் வேணுமில்ல. இப்போ சரீரத்தில் மாற்றுறது எது? உன்னுடைய குணம்தான். போக்தாவாக மாறினீங்க, தமோ குணம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணோம்? மறுபடியும் இந்த சரீரத்துக்கு நாக்குக்கும் காதுக்கும் வாய்க்கும் போயிடணும், எதையாவது சுவைக்கணும், அனுபவிக்கணும்னு வந்து. இப்போ சரீரத்தில் உன்னை கட்ட வச்சு மறுபடியும் சரீரத்தை எடுக்க வச்சு செய்கிறது எதுடா? இந்த 3 குணம் தானே. அப்போ உனக்கு பிறவியே வேண்டாம், சரீரம் வேண்டான்னா என்ன பண்ணணும்? இந்த குணத்தை ஒழிச்சு கட்டு. இது ஆரம்ப ஸ்திதியில் இப்படி பேசுகிறார், பயங்கரமாக போகும் பகவானுடைய உபதேசம்லாம். இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே நம்ம சத்துவத்தையும் தாண்டி போயிட போகிறோம். இந்த சத்துவம் நிர்மலமாக இருந்து உன்னை பிரகாசமாக்கி உனக்கு அறிவுத்தன்மையை கொடுத்து இந்த உடலோடு கட்டி வைக்கிறது. ஞான சங்கேன அறிபவனாக உன்னை அது மாற்றி விடுகிறதடா. நல்லதானே சுவாமி, நான் அறிவு இருந்தாக்கானா நான் பழைச்சிக்க முடியும், பழைச்சிக்குவேன். ஆனால் நீ அறிபவனா மட்டும் இல்லையே, போக்தாவாக இருக்கிறியே, அங்கே நீ மாட்டிடுவே. கருமையாக இருந்த செயல்லையே நீ மாட்டிக்கிறியே. அறிபவனாகிறது எதை அறியணுங்கிறது முக்கியம் இல்லையா? எதையோ அறிஞ்சிட்டினா அறிவை கொடுத்துட்டோம் எல்லா குழந்தைக்கும். ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரியாக அறிஞ்சிக்கிறாங்க, விதவிதமாக தான் அறிகிறாங்க. அறிவை கொடுத்துருக்குறோம், செல்ஃபோனை கையில் கொடுத்தா எல்லோரும் ஒரே சேனலில் பார்க்குறாங்க, வேறு வேறு பார்க்குறாங்க. அதில் சிரேயசும் இருக்கலாம், பிரேயசும் இருக்கலாம். சரி, செயல் திறமையை கொடுத்துருக்குறேன், கை காலெல்லாம் கொடுத்து எல்லாரும் ஒரே வேலையை செய்கிறாங்க. அழிவுக்கும் பயன்படுத்துகிறாங்க, ஆக்கத்துக்கும் பயன்படுத்துகிறாங்க. போகத்துக்கு கொடுத்து உனக்கு அனுபவத்தை கொடுத்தோம்னா எல்லாருமே உன்னதமானதையாக போகம் பண்ணுறாங்க, நாசமாகிறதுக்கு போகம் பண்ண ஆரம்பிச்சிடறாங்கல்ல. இந்த 3 குணமும் ஆபத்தானது தான். உன்னை குணத்திலிருந்து விடுபடுவதற்கும் இந்த குணம் தேவைப்படுது, உன்னை குணத்திலேயே சிக்க வச்சு மாட்டுவதற்கும் இது தான் தேவைப்படுது. ஏன்னா குணத்தை நீ கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். உன் குணத்தை நீ தெரிந்து கொள். உன் குணம் எங்கே வெளிப்படுதுன்னு பாரு. சத்துவ குணத்தை சொல்லிட்டாரா, உன்னை அறிபவனாக மாற்றி வைக்கிறது. அடுத்தது இது 14வது அத்தியாயத்தில் வருது. ரஜோ ராகாத்மகம் வித்தி திருஷ்ணா சங்க சமுத்பவம் தன் நிபத்னாதி கௌந்தேய கர்மசங்கேன தேகினம். இந்த ரஜோகுணம் பார்த்தா, ரஜோ ராகாத்மகம், ஒட்டு பிசின் மாறி ஒட்டி. இது விருப்பு வெறுப்புகளுக்கு இருப்பிடம், அதனால் ராகாத்மகம்ங்கிறார். உன்னோட விருப்பு வெறுப்பெல்லாம் தோன்றுது இல்லையா? அந்த விருப்பம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? சும்மாவா இருப்ப? அதை அடையிறதுக்கு ஏதாவது திட்டம் போட்டு காரியத்தில் இறங்கிடுவேன். வெறுப்பு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? இன்னொரு திட்டம் போட்டு அது ஒழிக்க பார்ப்பேன். உன்னை கர்மியாக மாற்றி செய்பவனாக மாற்றுவது இந்த ரஜோகுணம். முதல்ல அறிபவனாக மாற்றுச்சு, இப்போ கர்த்தாவாக மாற்றினோம். ஏன்னா இது எப்பவும் ராகாத்மகம், விருப்பு வெறுப்புக்கு இருப்பிடமாக இருக்கின்றது ரஜோகுணத்தில் தான். அதனால் என்ன ஆகுது? உன்னை திருஷ்ண சங்கம் சமுத்பவம், இதிலிருந்து உன்னை ஏக்கமுடையவனாக மாற்றிடுது. திருஷ்ணான்னா ஒரு ஏக்கம். ஐயோ எனக்கு இல்லையே, எனக்கு இல்லையேன்னு ஒரு ஏக்கம் வந்துருந்துங்க. இந்த இல்லையேங்கிற ஏக்கம் வந்துருச்சுன்னா ஒருத்தனை பிடிக்கவே முடியாது. இல்லைங்கிறது இல்லாத வரைக்கும் அமைதியாக இருக்கிறான். அவங்ககிட்ட கார் இல்லை, அமைதியாக இருக்கிறான். பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க,
இப்போ உங்ககிட்ட இல்லைன்னு வந்துடுச்சா? முதல்லையும் கூட இல்லை தான். ஆனால் இல்லைங்கிற அறிவு எப்போ வருது உங்களுக்கு? பக்கத்து வீட்டுக்காரன் வரும்போது. அப்போ உங்களுக்கு ஏக்கம் பிறந்துடும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஏக்கம், அப்பா பக்கத்தில் கார் வாங்கியிருக்கிறாங்கப்பா, நேற்று கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, எவ்வளோ சுகமாக இருந்தது தெரியுமா, எப்பப்பா நாம் வாங்க போகிறோம்? ஏக்கம் பிறந்துடுச்சு. அப்போ கர்த்தாவாக மாறிடுவீங்க. இந்த ரஜஸ்தான் இந்த இல்லாததை உண்டு பண்ணி உனக்கு ஏக்கத்தை தோற்றுவித்து ராகாத்மா விருப்பு வெறுப்பை தோற்றுவிக்கிறதுடா. நீ கர்த்தாவாக மாறுவதற்கு காரணமே விருப்பு வெறுப்பு. விருப்பு வெறுப்பை நீ நியூட்ரலைஸ் பண்ணிட்டீன்னா கர்த்தாவாக இருக்க முடியாது. உங்ககிட்ட இருக்க விருப்பு வெறுப்பை மட்டும் ரப்பரில் போட்டு அழிச்சுன்னு வைங்க, நீ கர்த்தா கிடையாது. கர்ம யோகத்தினால விருப்பு வெறுப்பை தான் அழிக்கிறதுக்கு டெக்னிக் கற்றுக் கொடுக்குறார். ஞான யோகத்தினால சத்துவம் கடக்கிறதுக்கு வழி கொடுக்குறார். இப்போ ரஜோகுணத்தை அழிப்பதற்கு, இந்த விருப்பு வெறுப்பை நீக்குவதற்கு கர்மயோகம். அதனால் கர்மயோக தலைப்பில் நம்ம பார்ப்போம். ஏன்னா நிறைய பகவத்கீதை இந்த வாழ்நாள் முழுக்க படிக்கிறது வேண்டிய விஷயத்தை அவர் கொட்டி வச்சிருக்கிறார். நாம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து பேசுவோம். இன்னைக்கு நாம் இப்படி கருமியாக தர்ம அதர்மங்களில் ஈடுபட்டு செய்பவனாக, குழந்தையில் ஒரு செயல், யவனத்தில் ஒரு செயல், முதுமையில் ஒரு செயல், எப்பொழுதும் செயல். வேற ஒரு உடம்பு கொடுத்தாலும் செயலுக்கு போக போகிறதில்ல. யானை உடம்பு கொடுத்தாலும் நீ செய்பவனாக தான் இருப்ப. எறும்பு உடம்பு கொடுத்தாலும் செய்பவனாக தான் இருப்ப. எறும்பு கொடுத்தாலும் அறிபவனாக தான் இருப்ப. யானை உடம்புலையும் அறிபவனாக தான் இருப்பேன். இந்த 2 உடம்பு கொடுத்தாலும் நீ போக்தாவா இல்லாமல் இருக்க போகிறதில்ல. எறும்பா இருந்து ஏதாவது தீனியை தேடிட்டே இருப்பேன். யானையாக இருந்துட்டு கரும்பை முறித்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். என்னதான் பண்ண போற? கர்த்தா ஞாத்தா போக்தா, சத்துவம் ரஜசு தமஸ், இதுதான் உன்னை பந்தப்படுத்துகிறது. பத்னாதிங்கிறார். தன் நிபத்னாதி, அதுதான் உன்னை பத்தப்படுத்துகிறது. நிபத்தனம்னா பத்தப்படுத்துகிறது. எதிலால? கர்ம சங்கேன, உன்னை கர்மத்திலே உன்னை கட்டி வைக்கிறதுடா. ரஜோகுணம் உன்னை கர்மத்திலே கட்டி வைக்கிறது. இந்த சத்துவகுணம் உன்னை அறிபவனாக உடம்பில் கட்டி வைக்கிறது. அடுத்த பாடல். தமஸ்து அஜ்ஞான ஜம் வித்தி மோகனம் சர்வதேகினாம் பிரமாதா ஆலஸ்ய நித்ராபி தன்னிபத்னாதி பாரத. பாரதா, அந்த இடத்துல கவுந்தேயன்னாரு, இந்த இடத்துல பாரதங்கிறாரு. முதல்ல அனகான்னாரு. பாரதா, பரத குலத்து மகனே, இந்த தமஸ் என்பது அஞ்ஞானம். அதனால தான் உனக்கு அறியாமை தோன்றுகிறது. அது மோகனம், உன்னை மயக்கும். எல்லாருக்கும் தான், உனக்கு மட்டும் இல்லை, சர்வதேகினாம், எறும்புக்கும் யானைக்கும் எதுக்கெல்லாம் தேகம் இருக்கிறதோ சர்வதேகினாம். இந்த தமஸ் என்பது ஒரு மயக்கத்தை தருகிறது, மோகனம். அதில் தான் உனக்கு பிரமாதா ஆலசியம் வருது, கவனக்குறைவு ஏற்படுகிறது. சொன்னதை தவறாக கவனிக்காமல் தப்பாக வாங்கிட்டு வருவான். கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வான்னா வேறு ஏதோ வாங்கிட்டு வந்துடுமா. நான் சொன்னது என்னடா நீ வாங்கிட்டு வந்துருக்கிறே, இதான் நம்ம சொன்னீங்க அப்படின்னு. நான் சொன்னது அதான் நீங்கள் சொன்னீங்க, நான் புரிஞ்சுக்கிட்டது வேறு மாதிரி. அது தமஸ்னால. மோகனம்னா, இந்த தமஸ் வந்துடுச்சுன்னா அறிவு எவ்வளவு தான் சொன்னாலும் தமஸ் குதிக்கும். இதுதான் வசதி, இதுதான் மதிப்புடையது அப்படின்னு மதிப்பை கூட்டி கூட்டி காட்டுமா. மதிப்பு இல்லாதது. தமஸ் வந்துடுச்சுன்னா மதிப்பில்லாத பொருளுக்கு அவன் ஏகப்பட்ட விலை கொடுத்து வாங்கிட்டு போவான். அறிவு இருக்கிற அதை செய்யவே மாட்டான். இந்த மோகத்தை தான் அவன் ஊண்டி வியாபாரிகள் நமக்கு விற்கிறாங்க. விளம்பரங்கள் எல்லாம் மோகத்தை தூண்டுவது தான். மரியாதை, மதிப்பு, இது எல்லாவற்றும் தள்ளுங்கள், இதை மட்டும் வாங்குங்கள் அப்படின்னு பிராண்டு பேர் இல்லாமல் வெள்ளையாக ஒன்று வச்சுருப்பான். இதெல்லாம் அப்படி தள்ளிடுவாங்க. இது மட்டும் தூக்கி இப்படி பிடிச்சி காட்டுவாங்க. அப்புறம் இதுதான் வசத்தின்னு. அதுக்கு வசதிக்கு ஒரு காரணம்லாம் சொல்லுவான். எவனுக்கு இது வந்துடுச்சோ மோகம் வந்துடும். அம்மா அதை வாங்கிடுவான். இந்த ஐஸ்கிரீம் தான் வேணும், இந்த சாக்லேட் தான் வேணும், இந்த ட்ரெஸ் தான், டிஷர்ட் தான் வேணும், இந்த சைக்கிள் தான் வேணும், இந்த பேட்டு தான் வேணும். பெண்கள்லாம் இந்த நகை கடைக்கு தான் போகணும், இந்த சாரி கடைக்கு தான் போகணும் அப்படின்னு போகிறாங்க. ஆண்கள் எல்லாம்
இந்த பொருளை வாங்கலாம், இந்த பொருளை அடையலாம், இன்னும் இதெல்லாம் அனுபவிக்கலை அப்படின்லாம் எல்லாவற்றையும் மோகப்படுத்தி காட்டுது பாருங்க. தமோகுணம் மீது இருந்தால் மோக வலையில் மாட்டி நாம் வியாபாரிகளுக்கு அடிமையாயிடும், நாம் போக்தாவாக மாறிடும். போகத்திற்கு உள்ளே போய் நாம் இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் போயிடும். தமோகுணம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிக்க. தமோகுணம் தான் உன்னை போக்தாவாக அனுபவிப்பவனாக மாறுகிறது. இந்த அனுபவ ஆசை வந்துருச்சுன்னு வைங்க, உனக்கு என்ன சரீரம் கிடைக்கணும்னு நீயே கண்டுபிடிச்சு. நீ தீனி மீது அதிக ஆசையை வந்துட்டீங்கன்னா, எவ்வளவு தின்னாலும் வயிறு கொள்ளாத தின்னான்னு ஆசை வந்துருச்சுன்னா உனக்கு என்ன சரீரம் கொடுப்பார் கடவுள்? பன்றி சரீரம் கொடுப்பார். என்ன கர்மா கொடுப்பார்? சாப்பாட்டுக்கு அளவுக்கு கர்மம் கொடுப்பார். நீயே சரீரத்தை தேர்ந்தெடுத்த, சாப்பாடு அளவு தான் அது வேலையை செய்யுது. கோமனு எங்கே கிடைக்க போகுது? சகதி சேரு. நீ பாப்பியா? அதுதான் ஒசத்தின்னு சொல்லும் பன்றி. சாக்கடையை தான் ஒசத்தின்னு சொல்லும் மோகம். அதுதான் அரிய உணவுன்னு சொல்லும். தயவு செய்து இந்த தமோகுணத்தில் மட்டும் சிக்கிடாதரா. அது ஆலசியம்ங்கிற ஒரு சோம்பலையும் உண்டாக்கும். உணவுக்கு அளவுக்கு உழைப்பான். நம்முடைய தொழிலாளிகள்லாம் இன்றைக்கி தமிழகத்தில் எப்படி ஆயிட்டாங்க? எவ்வளவு இன்றைக்கி சாராயம் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு உழைக்கிறாங்க. உழைச்சி 500 தாண்டிட்டான்னாக்கா உடனடியாக ஆளை காண போயிடும். அவனுடைய உழைப்பே அவனுடைய போகத்துக்கு அளவு தான். உண்பதும் உறங்குவதும் அதுக்கு 2க்கு அளவுக்கு உழைப்பதும். அப்போ கர்த்தாவை எப்படி அசிங்கப்படுத்துது? இப்போ முதல்ல நம்ம தப்பிக்க வேண்டியது எங்கே? போக்தாவிலேருந்து. அப்புறம் கர்த்தாவிலேருந்து. போக்தா அழிஞ்சான்னா கர்த்தா குறைவான். இந்த போகத்துக்கு தான் உழைப்பே. அதுக்கப்புறம் ஞாத்தாவாக இருப்பான். ஞாத்தாவாக வச்சு இந்த சாஸ்திரத்தை படிக்க வச்சு அப்புறம் ஞாத்தாவையும் அழிச்சிடணும். அறிபவனாகவும் இல்லாமல் அறிவு ஸ்வரூபமாக நாம் மாறுகின்ற வழி இப்படி அற்புதமாக நமக்கு இந்த ரஜஸ் தமஸ் தத்துவத்தை நம்மிடமே சுட்டி காட்டியிருக்கிறார். ஒரு சின்ன இடைவேளை தருவோம்.